ईशान महात्मे पुरुषाद दर्शनात् असा सभाया वनवास कृच्छ्रथा मृद्धे मृद्धे रेखा महाराज सात्वतो द्रौण्यस्त्रासाच्चस्मा हरे विराक्षितः. விஷாத், விஷத்திலிருந்து, மகா அக்னி, பெருந்தீயிலிருந்து, புருஷஹத, நர மாமிசம் உண்ணும் மனிதர்கள், தர்சனாத், சண்டையிட்டு, அசத், துஷ்டர்களின், சபாயா, சபை, வனவாச, வனவாசம், திருச்சிரத, துன்பங்கள், மிருதே மிருதே, திரும்ப திரும்ப போரில், அநேக, பலர், மகாரத, வல்லமையுடைய தளபதிகள், அஸ்ரத, ஆயுதங்கள், துரோணி, துரோணாச்சாரியரின் மகனின் அஸ்திர அஸ்திரத ஆயுதத்திலிருந்து, சா மேலும், ஆஷ்ம இறந்த காலத்தை குறிக்கும், ஹரே எம்பெருமானே, அபிராஷிதா முழுமையாக காப்பாற்றினீர்கள். இங்க குந்தி மகாராணி ஒவ்வொன்றாக அவருக்கும் அவருடைய குடும்பத்துல, அதாவது பாண்டவர்களுக்கும் நேர்ந்த துயரங்களை எடுத்து உரைக்கின்றார். அந்த துயரத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எவ்வாறு உதவி செய்தார் என்றதையும் இங்கு எடுத்து கூறுகின்றார். அது என்னன்றது நம்ம மொழிபெயர்ப்புல பார்க்கலாம், பொருள் உரையிலையும் பார்க்கலாம். அப்படின்றாங்க, சொல்றாங்க, எனதருமை கிருஷ்ணா, பகவானாகிய தாங்கள் விஷ பலகாரத்தில் இருந்தும் பெருந்தீயிலிருந்தும் நரபட்சணிகளிடமிருந்தும் துஷ்டர்களின் சபையிலிருந்தும் எங்களுடைய வனவாசத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களில் இருந்தும் மற்றும் பெரும் தளபதிகள் போர் செய்த யுத்த காலத்தில் இருந்தும் எங்களை காப்பாற்றினீர்கள். இப்பொழுது அஸ்வதாமனின் ஆயுதத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றுகிறீர்கள். இங்க குந்தி தேவி அழகான ஒரு பிரார்த்தனையில பகவானை பத்தி இங்க சொல்றாங்க. அவருக்கு நேர்ந்த துயரங்களை பத்தி இங்க பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். என்னது முதல்ல பார்த்தோம்னாக்கா, விஷ பலகாரத்திலிருந்து, விஷ பலகாரம்னாக்கா என்னது, அதுக்கு தெரியுங்களா? விஷ பலகாரம் யாருக்கு விஷ பலகாரம் கொடுக்கப்பட்டது? ஹரே கிருஷ்ணா, பீமனுக்கு கொடுத்தாங்க. சொல்லுங்க. பிரபு. ஆமா, பீமனுக்கு கௌரவர்கள் பீமனை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக பாயாசத்துல விஷத்தை கலந்தாங்க. இரண்டாவது, பெருந்தீயிலிருந்து, பெருந்தீயினாக்கா என்னது? அரக்க மாளிகை பிரபு. அரக்க மாளிகை. எஸ், அரக்க மாளிகைக்கு தீ வைக்கணும், குடும்பத்தோட கொண்டுருவோம் அப்படின்ட்டு பிளானிங் பண்ணிட்டாங்க. யாரே? கௌரவர்கள். சோ அது இரண்டாவது. நரபட்சிகளிடம் இருந்து, நரபட்சினி என்றால் என்ன தெரியுங்களா? நரபட்சினி அது என்னன்றது பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம். கீழே ப்ரோபாட் கொடுத்து பார்க்கலாம். மாமிசம் பிரபு. நரபட்சினி என்றால் மாமிசமா? ஓகே, பார்க்கலாம் அப்புறமேல. மாமிசம், மாமிசம் எப்ப கொடுத்தாங்க அவங்களுக்கு? எனக்கு சரியா தெரியல. இப்ப நம்ம பார்க்கலாம். அடுத்தது, துஷ்டர்களின் சபையில் இருந்தோம். துஷ்டர்கள் சபையில் அப்படின்னாக்கா, துஷ்டர்கள் சபை, துஷ்டர்கள் சபை. கிருஷ்ணர் சபைக்கு போயிருந்தார்ல, அப்பொழுது. எஸ்,
எங்களுடைய வனவாசத்தின் போது ஏற்பட்ட துன்பங்களில் இருந்தோம். வனவாசத்தின் போது பல துன்பங்கள் அவங்க அனுபவிச்சாங்க. அது எல்லாமே கிருஷ்ணர் காப்பாற்றி இருக்கின்றார். மற்றும் பெரும் தளபதிகள் போர் செய்த யுத்த காலத்திலிருந்தும் யுத்த காலத்திலும் சரி, இப்பொழுது அஸ்வத்தாமா இப்பொழுது அஸ்வத்தாமன் கர்ப்பத்துல இருக்கின்ற யாரோட கர்ப்பத்துல சொல்லுங்க, யாரோட கர்ப்பம்? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. அர்ஜுனன் மருமகள் அர்ஜுனன் மருமகள். சரி, எப்படி பேரு? துபா திவாரியா? உத்தரை உத்தரை உத்தரை. சாரி பிரபு. உத்தரையோட கர்ப்பத்துல பரிசுத்து வரப்போகின்றார். அந்த பரிசுத்த மகாராஜனை காப்பாற்றினார். அஸ்வத்தாமன் எய்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றினார். இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக குந்தி தேவி மறவாமல், எனது அருமை கிருஷ்ணா, இதெல்லாம் இப்படிலாம் காப்பாத்திருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னார். இங்க சில பிரபுபாதர் பொருளுரையில் என்ன கொடுத்திருக்கின்றார்னு பார்க்கலாம். யாராவது முன்வரிகளை படிப்பதற்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்க மாட்டாது. ஆபத்தான எதிர்ப்புகளின் ஒரு பட்டியல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஒரு முறை தேவகி அவளது பொறாமை கொண்ட சகோதரனால் கஷ்டத்தில் ஆழ்த்தப்பட்டாள். அது மட்டும் இல்லையெனில் அவள் நலமாகத்தான் இருந்திருப்பாள். ஆனால் குந்தி தேவியும் அவளது மகன்களும் பல ஆண்டுகளாக ஒன்றன் பின் ஒன்றாக பல கஷ்டங்களை சந்தித்தனர். துரியோதனன் மற்றும் அவனது குழுவினரால் அவர்கள் ராஜ்யம் சம்பந்தமாக பல தொல்லைகளுக்கு உட்பட்டனர். மேலும் ஒவ்வொரு முறையும் குந்தியின் மகன்கள் பகவானால் காப்பாற்றப்பட்டனர். ஒரு முறை பீமனுக்கு விஷப்பலகாரம் கொடுக்கப்பட்டது. மற்றொரு முறை அவர்கள் அரக்கு மாளிகையில் வைக்கப்பட்டு அதற்கு தீ வைக்கப்பட்டது. மற்றொரு முறை துஷ்டர்களான குருக்களின் சபையில் திரௌபதி இழுத்து வரப்பட்டு அவளை நிர்வாணமாக்கி மானபங்கம் படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பகவான் அளவிட முடியாத துணியை வணங்கி திரௌபதியை காப்பாற்றினார். மேலும் துரியோதனனின் குழுவினர் அவளை நிர்வாணமாக காணாமல் ஏமாற்றம் அடைந்தனர். அதை போலவே அவர்கள் நாடு கடத்தப்பட்டு வனவாசம் சென்ற பொழுது பீமன் இடும்ப இரட்சகனுடன் சண்டை செய்ய வேண்டியதாயிற்று. ஆனால் பகவான் அவரை காப்பாற்றினார். ஆனால் கொலை முயற்சி அத்துடன் முடிந்து விடவில்லை. இவ்வெல்லா துன்பங்களுக்கும் பிறகு குருஷோத்திர மகாயுத்தம் துவங்கியது. துரோணர், பீஷ்மர் மற்றும் கர்ணனை போன்ற பெரும் தளபதிகளும் சக்தி வாய்ந்த போர் வீரர்களையும் அர்ஜுனன் சந்திக்க வேண்டி இருந்தது. இறுதியாக இவை அனைத்தும் முடிந்த பிறகு கூட உத்ராவின் கருவிலிருந்து குழந்தையை கொல்வதற்காக துரோணாச்சாரியாரின் மகனால் விடப்பட்ட பிரம்மாஸ்திர சம்பவம் நிகழ்ந்தது. எனவே கருவில் இருந்த குரு வம்சத்தின் ஒரே சந்ததியான பரிசுத்த மகாராஜனை பகவான் காப்பாற்றினார். நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க பொருளுரை பார்க்கலாம். ஜெய்ஸ்ல பிரபுபாத். ஆபத்தான எதிர்ப்புகளின் ஒரு பட்டியல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஒரு முறை தேவகி அவளது பொறாமை கொண்ட சகோதரனால் கஷ்டத்தில் ஆழ்த்தப்பட்டாள். அது மட்டும் இல்லை எனில் அவள் நலமாகத்தான் இருந்தாள். ஆனால் குந்தி தேவியும் அவளது மகன்களும் பல ஆண்டுகளாக ஒன்றன் பின் ஒன்றாக பல கஷ்டங்களை சந்தித்தனர். இங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியல. இங்க சில பிரபுபாதர் ஒரு முறை தேவகி அவளது பொறாமை கொண்ட சகோதரனால் கஷ்டத்தில் ஆழ்த்தப்பட்டாள். தேவகி ஏன் இங்க வராங்க தெரியல. யாருக்கா தெரியுங்களா? தேவகி ஹரே கிருஷ்ணா. கம்சனோட தங்கச்சி பிரபு. கம்சனோட தங்கச்சி தேவகி. ஓகே. ஆனா இவங்க
இவங்க இங்க வராங்கன்னு சரியா எனக்கு புரியல. தேவிக்கு இந்த இடத்துல வராங்க. எனக்கு குந்தி தேவியோட பிரார்த்தனை தான் இருக்குது. இருக்கும் காரணம் இருக்கும், நமக்கு தான் தெரியல. ஓகே, ரொம்ப நன்றி மத்தாஜி. அது மட்டும் இல்லை எனில் அவள் நலமாகத்தான் இருந்தாள். ஆனால் குந்தி தேவியும் அவளது மகன்களும் பல ஆண்டுகளாக ஒன்றன் பின் ஒன்றாக பல கஷ்டங்களை சந்தித்தன. பாண்டு இறந்த பிறகு, பாண்டு இருக்கிற வரைக்கும், பாண்டு யாரு? குந்தியோட கணவர். சரிங்களா? தவறா? ஹரே ஆமாங்க கிருஷ்ணா. பிரபு. ஓ ஆமா, ஓகே, ரைட்டு. அப்ப கணவர் இறந்த பிறகு என்ன நடக்குது? அதாவது தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பார்க்கக்கூடிய, அதாவது சித்தப்பா பெரியப்பான்னு சொல்றோமா இல்லையா, அவர்கள் அண்ணன் இறந்த பிறகு அந்த குடும்பத்தை தன் குடும்பமாக ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை, யாரு தம்பி குடும்பமோ அல்லது அண்ணனுக்கு குடும்பத்துல யாராவது அந்த அண்ணன் இறந்து விட்டாரோ அல்லது தம்பி இறந்து விட்டாரோ, அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அண்ணன் குடும்பத்தையோ அல்லது தம்பி குடும்பத்தையோ நம்மளுடைய குடும்பமாக ஏற்றுக்கொண்டு பாவித்து அவர்களுக்கு நல்லது கெட்டது அனைத்தும் செய்ய. ஆனா இங்க 5000 வருஷத்துக்கு முன்னே நம்ம இதை பார்த்திருக்கோம் இந்த விஷயத்த. இப்ப எல்லா குடும்பத்திலும் இது நடக்குது. அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப கிடைக்கின்ற மாதிரி. வேலியே பயிர் மேய்கின்றது சொல்றோமா இல்லையா? அது நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். அண்ணனோ அல்லது தம்பியோ இறந்து விட்டால் அவர்களுடைய குழந்தையும் சரி, அவர்கள் மனைவியும் சரி, குடும்பத்தில் இருப்பவர்கள் சரியாக பார்க்கறதில்ல, அவர்கள் அப்படியே ஒதுக்கிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப இங்க அவரு பாண்டு இறந்ததுனால அவருடைய அரசாளம் அனைத்து அரசாட்சி அனைத்தும் யார் எடுத்துக்கிறா? திருதராஷ்டிரர் எடுத்துக்கொள்கிறார். எனக்கு எதிராக கண்ணு தெரியாது, ஆனா இருந்தாலும் டெம்பரவரி தான் கொடுத்திருக்காங்க. பாண்டுவோட புத்திரர்கள் பெரிதான பிறகு அதை மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்துடணும், பிள்ளைங்கிட்ட கொடுத்துடணும். அவர் என்ன பண்றார்? பதவி மேல ஆசை, பிள்ளைங்க மேல ஆசை. அதனால அவர் என்ன பண்றார்? அந்த பதவியை அவரே தக்க வைத்துக் கொள்கிறார். இதனால என்ன நடக்குது? பாண்டு இறந்த பிறகு குந்தி தேவிக்கும் அவருடைய மகன்களுக்கும் பல ஆண்டுகளாக ஒன்றன் பின் ஒன்றாக பல கஷ்டங்களை சந்தித்தனர். துரியோதனன் மற்றும் அவனது குழுவினரால் அவர்கள் ராஜ்யம் சம்பந்தமாக பல தொல்லைகளுக்கு உட்பட்டனர். ராஜ்யம் கொடுக்கறது இல்ல. கிருஷ்ணர் போய் பேசுகின்றார், அவங்களுக்கு 5 கிராமத்துக்கு ஒரு நாட்டை கொடு அப்படின்னு முடியாது. 5 நாடு கொடு, 5 கிராமத்தை கொடு முடியாது. அப்ப துரியோதனன் சொல்றாங்க, இந்த குண்டு ஊசியில எவ்வளவு சித்த ஓட்டம் இருக்கு, அந்த அளவுக்கு கூட அவர்களுக்கு இடம் கிடையாது. அப்ப யார் ஆள வேண்டியதை யார் ஆழ்த்து கொண்டு இந்த மாதிரி பேசுறாங்கன்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி பல தொல்லைகளுக்கு அவர்கள் தள்ளப்பட்டனர். மேலும் ஒவ்வொரு முறையும் குந்தியின் மகன்கள் பகவானால் காப்பாற்றப்பட்டனர். கிருஷ்ணர் தர்மத்தின் வழி நடப்பவராவார். பகவத் பகவான் தர்மமாக விளங்குகின்றார். பாண்டவர்கள் எப்பொழுதும் தர்ம வழியை பின்பற்றினார்கள். அதனால்தான் கிருஷ்ணர் அவர்களிடம் இருந்தார். ஆனா இங்கு துரியோதனோ மற்றும் திருதராஷ்டிரர் குடும்பத்துல இருக்கின்ற அனைவரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதர்ம வழியை பின்பற்றுகிற காரணத்தினால பகவான் செய்து போகல. ஏன்னா அவருக்கு பிடிக்காது, அதர்மம் செய்வர்கள் அவருக்கு பிடிக்காது. அதனால இங்க பாண்டவர்களுக்கு எம்மாதிரியான துன்பங்கள் ஏது வந்தாலும் சரி, பகவான் உடனே சென்று காப்பாற்றுகின்றார். ஒரு முறை பீமனுக்கு விஷ பலகாரம் கொடுக்கப்பட்டது. மற்றொரு முறை அவர்கள் அரக்கு மாளிகையில் வைக்கப்பட்டு அதற்கு தீ வைக்கப்பட்டது. மற்றொரு முறை துஷ்டர்களான குருக்களின் சபையில் திரௌபதி இழுத்து வரப்பட்டு அவளை நிர்வாணமாக்கி மானபங்கப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பகவான் அளவிட முடியாத துணிய வழங்கி திரௌபதியை காப்பாற்றினார். மேலும் துரியோதனின் குழுவினர் அவளை நிர்வாணமாக காணாமல் ஏமாற்றம் அடைந்தனர். அதே போலவே
அவர்கள் நாடு கடத்தப்பட்டு வனவாசம் சென்ற பொழுது பீமன் இடும்ப ராட்சசனுடன் சண்டை செய்ய வேண்டியதாயிற்று. ஆனால் பகவான் அவரை காப்பாற்றினார். இங்க ஒன்னொன்றா அழகா சொல்றாங்க. என்னது? முதல்ல பீமனுக்கு விஷ பலகாரம், பாயாசத்தை. ஏன்னா பீமன் நல்லா சாப்பிடுவார். பீமன் நம்ம வீட்டுல பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிடுற மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பீமனை கொன்று விட வேண்டும், பொறாமையின் காரணத்தினால பீமனை கொன்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை கொடுக்குறாங்க. பாயசத்தை சாப்பிட்டு அவர் மயங்கி அப்படியே எங்க விழுகிறார்? ஆத்துல போய் விழுகிறார். அவரை கொள்வதற்கு முயற்சி செய்கின்றனர். அவர்களுக்கு எதுவுமே கொடுக்காம சரி ஒரு அரக்கு மாளிகை கட்டித்தரோம், அங்க போய் தங்குங்க அப்படின்ட்டு கௌரவர்கள் சொல்றாங்க. இது எல்லாமே துரியோதனுடைய சூழ்ச்சி. அரக்க மாளிகைக்கு தீ வைக்கின்றனர், அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று. அதற்கு அப்புறம் திரௌபதியை என்ன பண்றாங்க? துஷ்டர்கள் குருக்களின் சபையில் திரௌபதியை மானபங்கம் செய்கின்றார்கள். அப்பொழுதே பகவான் என்ன பண்றார்? அளவுக்கு அதிகமான துதியை கொடுக்கிறார். இம்மாதிரி நிறைய சோதனைகளை அவர்கள் எதிர்நோக்கினர். நமக்கு நிறைய சோதனை வருது இல்லைன்னு யாருமே பிரபு எனக்கு சோதனையும் வந்ததில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளுடைய சோதனை நம்ம என்ன நினைக்கிறோம்? பெருசா நினைக்கிறோம். நம்மளுடைய சோதனைய பெருசா நினைக்கிறோம். ஆனா இங்க இவர்களுக்கு நடந்த சோதனையும் பிரகலாத் மகாராஜனுக்கு நடந்த சோதனையும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சோதனை கடுகு அளவு கூட இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ஊரெல்லாம் பேப்பர் போட்டுருவோம், வாட்ஸ்அப் பேஸ்புக், எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு அப்படி ஆச்சு, எனக்கு இதான் நடந்துருச்சு, அது இதுன்னு போட்டு தாக்கி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிடும். ஆனா இங்க எவ்வளவுதான் துயரத்தை அனுபவித்தாலும் கிருஷ்ணர் அவர்களை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார். ஏன்னா அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை குடும்பத்தில் ஒருத்தனாக சேர்த்துக் கொண்டார்கள். அடுத்தது பீமன் இடும்ப ராட்சசனுடன் சண்டை செய்ய வேண்டியதாயிற்று. ஆனா பகவான் அவரை காப்பாற்றினார். ஒரு ராட்சசன் அவன் கூட பீமன் சண்டை போட்டான். அவனை எம்மாதிரியான கொன்றாலும் அவன் மறுபடியும் ஒன்று சேர்ந்து விடுவான். இரண்டா வெட்டி வெகு தூரத்துல போட்டாலும் அவன் ஒன்றாக சேர்ந்து விடுவான். அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, நீ இந்த மாதிரி போட்டா சரி வராது, அதனால அவனை இரண்டாக வெற்றி ஒன்று அப்புறம் போடு, ஒன்று இப்படி திருப்பி திருப்பி போட்டுனாக்கா அவனால சேர முடியாது அப்படின்னு பகவான் அவனுக்கு யோசனை சொல்லுவான். அம்மாதிரி கிருஷ்ணர் எல்லா வகையிலும் காப்பாற்றினார். ஆனால் கொலை முயற்சி அத்துடன் முடித்து விடவில்லை. கௌரவர்களுக்கு அம்மாதிரி இன்னும் முடியல பிரச்சனை. இவ்வெல்லா துன்பங்களுக்கு பிறகு குருஷேத்திர மகா யுத்தம் துவங்கியது. துரோணர், பீஷ்மர் மற்றும் கர்ணனை போன்ற பெரும் தளபதியையும் சக்தி வாய்ந்த போர் வீரர்களையும் அர்ஜுனன் சந்திக்க வேண்டியிருந்தது. இறுதியாக இவை அனைத்தும் முடிந்த பிறகும் கூட உத்தராவின் கருவியில் இருந்த குழந்தையை கொள்வதற்காக துரோணாச்சாரியின் மகனா விடப்பட்ட பிரம்மாசிர சம்பவம் நிகழ்ந்தது. எனவே கருவில் இருந்த குருவம்சத்தின் ஒரே சந்ததியான பரிசுத்த மகாராஜனை பகவான் காப்பாற்றினார். அப்ப இவ்வளவு முடிஞ்சு கடைசியா யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போன பிறகு அர்ஜுனன் பார்க்கின்றார். முதல்ல கிருஷ்ணத்தை சொல்லுகின்றார், சேனையோர் உபயோ மத்தியே ரதஸ்தாபிதா மே அச்சுதா. இரு சேனைகளுக்கு மத்தியில இந்த ரதத்தை நிப்பாட்டுங்க. கிருஷ்ணர் சொல்கின்றார், அர்ஜுனா போய் நிப்பாட்டுங்க, நான் யாரிடம் சண்டை போட வேண்டும் என்று நான் பார்க்க போறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்றார் கிருஷ்ணர் இடத்துல. அப்ப உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார்? ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு போய் நிப்பாட்டுறார். சேனையோர் உபயோர் மத்தியே, மத்தியனா சென்டர், நடுவில். அப்ப எல்லாத்தையும் பார்க்கிறார். அங்க எதிர்த்தரப்புல இருக்கின்றார், குரு இருக்கின்றார், குலகுரு இருக்கின்றார், நண்பர் இருக்கின்றார், பெரியவங்க இருக்காங்க, உற்றார் உறவினர் இருக்காங்க, மாம மச்சான் இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தாத்தா இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து, நம்ம பகவத்கீதையில படித்தோமோ இல்லையா, எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்றார்? தன்னுடைய வில்லை தூக்கி
ஒரு வாரமா போட்டுட்டு நான் இனி போரிட மாட்டேன் அச்சுதா. பகவான் பார்த்து சொல்றார், நான் இனிமேல் போரிட மாட்டேன். இவர்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, என்னுடைய உடல் எல்லாம் நடுங்குகின்றது, என்னால பேச முடியல, பல வகையான காரணத்தை சொல்றார். இதெல்லாம் சொன்னபடிந்து அப்புறம் அர்ஜுனன் பகவானை சிஷ்யஸ்தே சாதிமம் துவம் பிரபண்யம், நான் உங்களை குருவாக ஏற்றுக்கொள்கிறேன். கார்பண்ய தோஷ பகத சுவாபாவ பிரச்சாமி துவம் கர்ம சமுத்த சேத்த யச்ரியாசியா நேஷ்டித புரியத்தன்மை சிஷ்யத்தே சாதிமம் துவ பிரபண்யம். நான் இப்பொழுது உங்களிடம் சரணடைந்த சீடன். நான் கருமித்தனமாக என் பலவீனத்தால் எதை செய்யணுமோ எதை செய்யக்கூடாது இதனால் நான் குழம்பி போய் இருக்கின்றேன். அதனால இப்பொழுதே சரணடைந்த சீடனான், எனக்கு சரி எது தவறு என்று கூறுங்கள், வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்றார். பகவான் சொல்றார், அசோசியான் ஆத்மசோச்சஸ்வம் பிரஜனபாதம் சபாஷே கதாசும் அகதாசும் ச நானும் சோச்சத்தி பண்டிதா. பண்டிதர் போல பேசுனீங்க இவ்வளவு நேரம், இவ்வளவு நேரம் நிறைய பேசுனீங்க, பண்டிதர்கள் போல பேசுனீங்க அப்படின்ட்டு முட்டாள் அப்படின்ட்டு மறைமுகமாக கிருஷ்ணா அர்ஜுன் கிட்டார். அப்ப பகவான் அர்ஜுனனுக்கு முதல் கீதை இருக்கின்றார். ஆத்மா தத்துவத்தை பத்தி பேசுகின்றார். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகந்தர பிராப்தி வீர சதா மூயத்தே. இந்த உடல் பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு இறக்கதான் வேண்டும், இறந்தவர்கள் ஒரு நாளைக்கு பிறக்கதான் வேண்டும். உடல் மாற்றத்திற்கு உட்பட்டது. சிறு வயதிலிருந்து இளமையிலிருந்து, இளமையிலிருந்து முதுமையிலிருந்து, முழுமையிலிருந்து மரணத்திற்கு அவர்கள் மரணம் அடைந்த பிறகு வேறொரு உடலை ஏற்கப் போகின்றனர். இதனால நீ பார்த்து பயந்து விடக்கூடாது. ஆத்மா அழிவற்றது. இவர்களாம் ஏற்கனவே இறந்துட்டாங்க. இந்த சண்டைக்கு வந்த பிறகு இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வெறும் விளையாட்டு பொம்மையா இருக்கிறாங்க. நீ கருவியாக இருந்து கொண்டு இவர்களை கொலை செய் அப்படின்ட்டு அவன் அழகா சொல்றார். சோ இம்மாதிரியான பல துன்பத்தை எல்லாம் அனுபவித்து கடைசியா இங்க அஸ்வதாமன் உத்திரை கருவில் இருக்கின்ற பரிசுத்து மகாராஜனை கொள்வதற்கு பிரம்மாஸ்திரத்தை விடுகின்றான். அப்பொழுது பகவான் என்ன பண்றான், உத்திரையின் கருவில ஒரு சுண்டு விரலாக இருந்து கொண்டு உள்ளுக்கு நுழைந்து அந்த கர்ப்பத்தில் இருக்கின்ற பரிசுத்த மகாராஜனை காப்பாற்றுகின்றார். சோ இது எல்லாமே ரொம்ப அழகாக குந்தி மகாராணி சொல்றாங்க. யாருக்கிட்ட சொல்றாங்க? யாருக்கிட்ட சொல்றாங்க? ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணர்த்தியா பிரபு. கிருஷ்ணர்கிட்டயே சொல்றாங்க. எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு கிருஷ்ணா, எப்படி எல்லாம் காப்பாத்துனீங்க. நான் நேத்து கூட அவங்கள்ட்ட சொன்னேன். பல வகையில கிருஷ்ணர் நம்மளை எல்லாம் காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த சமயத்துல நம்ம என்ன பண்றோம், நான் வணங்கின கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு, என்னோட தெய்வம் காப்பாத்திட்டாரு, நான் வணங்குற கிருஷ்ணா என்னை காப்பாத்திட்டாரு, நரசிம்மர் தான் என்னை காப்பாத்தினாரு அப்படி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதாவது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் எப்படி நம்ம அவர்கிட்ட பக்தி இன்னும் அதிகரிக்கணும், பக்தி தொண்டு எப்படி அதிகரிக்கணும், இன்னும் அவரை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றது நம்ம அதுக்கப்புறம் சிந்திக்கிறது குறைவாக இருக்கின்றது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, அடுத்த வரி பாருங்க, படிச்சாலே கண்ணுல தண்ணி வருது. படிச்சாலே கண்ணுல தண்ணி வருது. அது என்னன்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். விபாத சந்துதா சஸ்வாத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்சனம் யச்சாத் அபுனாத் பாவ தர்சனம். விபாதா சந்து தத் சஸ்வாத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்சனம் யச்சாத் அபுனாத் பாவ தர்சனம். விபத்துக்கள் சந்து ஏற்படட்டும், தா எல்லா, சத்வத் திரும்ப திரும்ப, தத்ர அங்கு, தத்ர அங்கு, ஜெகத்குரு பிரபஞ்சத்தின் இறைவனே, பவதா உங்களுடைய, தரிசனம் யத்
எது ஷியாத் இருக்கிறது. அப்புனா இனிமேல் மாட்டோம். பவதர்சனம் பிறப்பு இறப்பினும் தொடர்ச்சியை காண. மொழிபெயர்ப்பு பொருளுரை அமைச்சரான பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். அந்த விபத்துக்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் உங்களையும் திரும்ப திரும்ப எங்களால் காண முடியும். ஏனெனில் உங்களை காண்பதென்றால் பிறப்பு இறப்பினும் தொடர்ச்சியை இனி நாங்கள் காண மாட்டோம் என்பதாகும். பாருங்க, எவ்வளவு அழகாக பகவானை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே, பகவானின் சங்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே குந்தி மகாராணி கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த விபத்துக்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நிகழ வேண்டும். விபத்துக்கள் மறுபடியும் பீமனுக்கு விஷம் கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க காப்பாத்தணும். அடுத்தது என்ன சொல்றாங்க? பெருந்தீயிலிருந்து அரக்க மாளிகைக்கு மறுபடியும் கௌரவர்கள் தீ வைக்க வேண்டும். அப்பொழுதும் நீங்க எங்களை காப்பாற்றுறீங்க. அடுத்தது துஷ்டர்களின் சபையிலிருந்து திரௌபதியை காப்பாத்துனீங்க. அது மறுபடியும் நிகழ வேண்டும். அடுத்தது பெரும் போர், அந்த யுத்த களத்துல பல பிரச்சனைகளோட நாங்க இருந்தோம். அது மறுபடியும் நிகழ வேண்டும். வனவாசத்தின் போது பல துன்பங்களை நாங்கள் அனுபவித்தோம். அது மறுபடியும் நிகழ வேண்டும். இம்மாதிரி மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் நாங்க விரும்பணும் என்றால் உங்களை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் பார்க்க முடியும். அப்படி மறுபடியும் மறுபடியும் உங்களை பார்க்க முடிந்தால் பிறப்பு இறப்பினும் தொடர்ச்சியை இனி நாங்கள் காண மாட்டோம். பகவானை மறுபடியும் மறுபடியும் பார்க்கறதுனால பிறப்பு இறப்பை மறுபடியும் நாங்க அதை பார்க்க மாட்டோம். ஏன்னா நாங்க உங்களை பார்த்துட்டு போய் கஷ்டத்தை கொடுக்கறதுனால. நமக்கு சமையல் அறையில லேசா கைய வெட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கிட்டேன், என்ன பண்ணுவோம்? மறுபடியும் அந்த கத்தி மறுபடியும் கை வெட்டணும் வேண்டுவோமா நம்ம? ஐயோ வேண்டாம், வலிக்குது. அந்த வலியை நம்மளால தாங்க முடியல. ஆனா இங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, ஆனா அது மறுபடியும் எங்களுக்கு வேண்டும் அப்படின்றாங்க. அப்ப அவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு பகவானிடத்துல அன்பு வச்சிருக்காங்கன்றத பார்க்க. இதுதான் தூய்மையான பக்தி. கிருஷ்ணரை மறுபடியும் மறுபடியும் காண வேண்டும். அதனால எங்களுக்கு துயரத்தையே கொடுங்க கிருஷ்ணான்னு வேண்டாங்க. எங்கேயாவது துயரத்தை கொடுங்கன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா கிருஷ்ணன்கிட்ட? என் வாழ்க்கை ஃபுல்லா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் கிருஷ்ணா, அது மறுபடியும் கொடுங்க, அப்பதான் நான் மறுபடியும் உங்களை நினைக்க முடியும். கேட்டிருக்கீங்களா யாராவது? குரூப்ல 12 பேர் இருக்கீங்க. கேட்டிருக்கீங்களா யார்கிட்டயாவது கிருஷ்ணனை கேட்டிருக்கீங்களா? கிருஷ்ணா நல்லா என்ன மாதாஜி கேட்டிருக்கோம். திரும்ப திரும்ப கஷ்டமே வர வேண்டாம்னு வேண்டு. இப்ப நான் அப்படிதான் வேண்டுவேன். எந்த ஒரு கவையும் எந்த ஒரு குறையும் இல்லாம வச்சுக்கப்பா அப்படின்னு வேண்டுவோம். யாருக்கும் இந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, எனக்கும் இந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சேமமா இருக்கணும் நம்ம வேண்டுவோம். அதுதான் நம்மளுடைய மனப்பான்மை. இந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற வேண்டுறது. ஆனா குந்தி மகாராணி பாருங்க, அவங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. திருமணத்திற்கு முன்னதாகவே யார ஈன்றெடுத்தாங்க? கர்ணனை ஈன்றெடுத்தாங்க. பல பல பிரச்சனைகள். அதான் சொன்ன மாதிரி அவர்களுடைய பிரச்சனையும் நம்மளோட பிரச்சனையும் வச்சு பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய பிரச்சனை கடுகு அளவு கூட கிடையாது. ஆனா நம்மளோட பிரச்சனை இமயமலை மாதிரி பெருசா பேசி அதை பெருசா சித்தரித்து அதுக்கு அப்படியே பெருசா நம்ம தலையில தூக்கி வச்சு அப்படியே பாரமா இருக்கு பாரமா இருக்குன்னு சொல்லுவோம்.
இதுதான் நம்மளுடைய மனிதர்களுடைய நிலை. சோ இதனுடைய பொருளுரை படிக்க யாராவது? ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. பிரபு. நான் வாசிக்கிறேன் பிரபு. ஓகே, தனலட்சுமி மாதாஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. பொதுவாக துன்பத்தில் இருப்பவர்கள், செல்வம் வேண்டுபவர்கள், புத்திசாலிகள் மற்றும் கேள்வி உடையவர்கள் ஆகியோர் பகவானை வழிபடுகின்றனர் அல்லது வழிபட துவங்குகின்றனர். தீய வழிகளில் முன்னேறி செல்லும் மற்றவர்கள் உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களாக இருப்பினும் அவர்கள் மாயா சக்தியில் வழி நடத்தப்படுகின்றனர் என்பதால் அவர்களால் பகவானை அணுக முடியாது. ஆகவே புண்ணியவான்களுக்கு ஏதேனும் துன்பம் விளையுமானால் அவர்களுக்கு பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. எப்பொழுதும் பகவானின் தாமரை பாதங்களை நினைத்து கொண்டு இருப்பதென்பது பிறவி சக்கரத்தில் இருந்து விடுபடுபவருக்கு தயாராவதை குறிப்பதாகும். ஆகவே பெயரளவேயான துன்பங்கள் விளைந்த போதிலும் அவை வரவேற்கப்படுகின்றன. ஏனெனில் பகவானை நினைவுபடுத்தி கொள்வதற்கு அவை நமக்கு வாய்ப்பை அளிக்கின்றன. இதன் பொருள் முக்தியாகும். அறியாமை கடலை கடப்பதற்கு மிகவும் பொருத்தமானதென்று ஏற்றுக்கொள்ளப்படும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைந்தவர்களால் கன்றின் குளம்படி தேக்கத்தில் உள்ள நீரை சுலபமாக தாண்டி விடுவதை போல் சுலபமாக முக்தி பெற முடியும். இத்தகைய நபர்கள் பகவானின் உலகில் வசிக்கும் தகுதி பெற்றவர்கள் ஆவர். ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்ததாக உள்ள இந்த இடத்தினால் அவர்கள் அடையக்கூடிய நன்மை எதுவும் இல்லை. இந்த ஜட உலகம் துன்பங்கள் நிறைந்த ஆபத்தான இடம் என்று பகவத்கீதையில் பகவான் உறுதி செய்கிறார். இது துன்பங்கள் நிறைந்த இடம் என்பதை அறியாத தாழ்ந்த புத்தி உள்ளவர்கள் அத்துன்பங்களுடன் பொருந்தக்கூடிய திட்டங்களை தீட்டுகின்றனர். துன்பம் சிறிதும் இல்லாததும் ஆனந்தம் நிறைந்ததுமான பகவானின் வசிப்பிடத்தை பற்றிய தகவலை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த பௌதீக துன்பங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக நிகழத்தான் போகின்றன. எனவே இவற்றால் கலக்கம் அடையாமல் இருப்பது நிதான புத்தியுள்ளவரின் கடமையாகும். தவிர்க்கப்பட முடியாத எல்லா வகையான துரதிர்ஷ்டங்களையும் அனுபவிக்கும் ஒருவன் ஆன்மீக தன் உணர்வில் முன்னேற முயல வேண்டும். அதுவே மனித வாழ்வில் நோக்கமாகும். ஆன்மீகமான ஆத்மா எல்லா பௌதீக துன்பங்களுக்கும் மேற்பட்டதாகும். எனவே பெயரளவையான இத்துன்பங்கள் பொய்யானவை என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு புலி தன்னை விழுங்குவதைப் போலவும் இத்துன்பத்தினால் தான் கதறி அழுவதை போலவும் ஒருவன் கனவு காண்கிறான். உண்மையில் அங்கு புலியும் இல்லை, துன்பமும் இல்லை. அது வெறும் கனவு மட்டுமே ஆகும். அதை போலவே வாழ்வின் எல்லா துன்பங்களுக்கும் கனவுகள் மட்டுமே என்று கூறப்படுகிறது. பக்தி தொண்டின் மூலமாக பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கு போதுமான அதிர்ஷ்டசாலியாக ஒருவர் இருப்பாரானால் அது மிகப்பெரிய லாபமாகும். 9 வகையான பக்தி தொண்டுகளில் ஏதேனும் ஒன்றினால் பகவானுடன் தொடர்பு கொண்டு இருப்பதானது பகவானை நோக்கி செல்லும் வழியில் முன்னோக்கி வைக்கப்படும் ஓரடியாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி. சிறப்பாக படிச்சிருக்கீங்க. இங்க பொருளுரை பார்க்கலாம். சில பொதுவாக துன்பத்தில் இருப்பவர்கள், அதாவது இங்க சில புரோபா சொல்லியிருக்கின்றார். பகவத்கீதையிலும் இந்த வாக்கியம் இருக்கின்றது. யார் யார் பகவானை நோக்கி வருவாங்க, யார் யார் பக்தியில் இருப்பாங்கன்றது சொல்லி 4 விதமான மனிதர்கள் பகவானை நோக்கி வருவார்கள், 4 விதமான மனிதர்கள் பகவானை நோக்கி வராமல் போயிடுவாங்க அப்படின்ட்டு போட்டிருக்காரு. அது இங்க மறுபடியும் சொல்றார். பொதுவாக துன்பத்தில் இருப்பவர்கள், 2வது செல்வம் வேண்டுபவர்கள், 3வது புத்திசாலி மற்றும் கேள்வியுடையவர்கள் ஆகியோர் பகவானை வழிபடுகின்றனர் அல்லது வழிபட துவங்குகின்றனர். தீய வழிகளில் முன்னேறி செல்லும் மற்றவர்கள் உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களாக இருப்பினும் அவர்கள் மாயா சக்தியால் வழி நடத்தப்படுகின்றனர் என்பதால் அவர்களால் பகவானை அணுக முடியாது. அப்ப நிறைய படித்தவர்கள்,
இரண்டாவது அரசியல்வாதிகள், மூன்றாவது நிறைய இந்த உடலுக்காக இன்பத்தை அனுபவிக்க கூடியவர்கள். இவங்கெல்லாம் பகவான் வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனா பகவான்கிட்ட யாரு வராங்கன்றத பாருங்க, கஷ்டத்துல இருப்பாங்க, துன்பத்துல இருப்பவர்கள் வருவாங்க. ஏன்னா துன்பத்துல இருக்கிறாங்க, தெய்வத்தை தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு தேடிக்கிட்டு வருவாங்க. ரெண்டாவது செல்வம். செல்வம் எனக்கு வேண்டும், அது எப்படி பெற வேண்டும், அதற்காக பகவானின் வெற்றி வருவாங்க. ஒரு மாதாஜி இருந்தாங்க வெளிநாட்டுல, அவங்க ஏழை. அப்ப ஒரு பக்தரிடம் வருகின்றார்கள். இந்த மாதாஜி வருகின்ற, எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அவரு என்ன பண்றார், பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. சோ அவங்களுடைய நோக்கம் என்ன, பணம் சம்பாதிக்கிறீங்க. ஆனா இவர் என்ன பண்றார், நாமத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி பகவானோட நாமத்தை ஒரு நாளைக்கு 18 மாலை இல்ல 32 மாலை ஜபம் செய்வாங்க. அந்த 32 மாலை ஜபம் செய்யறதுனால அவங்களுக்கு பகவான் அந்த அறிவு கொடுக்குது, எப்படி பணத்தை சேகரிக்க வேண்டும். சரியான வழியில பணத்தை சேகரிச்சாங்க. ஒரு வீடு வாங்கினாங்க, மறுபடியும் 2 வீடு வாங்கினாங்க. இது வெளிநாட்டுல நடத்த ஒரு முக்கியமான சம்பவம். அடுத்து என்ன பண்ணாங்க, பணம் நிறைய வந்தது, கோயிலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், இந்த பக்தர் சொன்னது, பகவானுடைய திருநாமத்தை மேல நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு. பணம் வருக என்ன பண்றாங்க, கோயிலுக்கு தானமா கொடுக்குறாங்க. போதும் எனக்கு, தானமா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செல்வம் வேண்டுபவர்கள், புத்திசாலியுடையவர்கள் மற்றும் கேள்வியுடையவர்கள். கேள்வி, நிறைய கேள்வி. நான் ஏன் இங்க வந்தேன், இந்த உலகத்துக்கு நான் வர வேண்டிய காரணம் என்ன? இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் படிச்சேன். இங்க எனக்கு வச்சேன், எங்க இருந்துச்சுன்னு தெரியல. அந்த ஸ்லோகம் அழகாக சொல்லப்படுகின்றது. என்னன்னாக்கா, ஒரு நிமிஷங்க. ஆஹார நித்திர பய மைத்துனம் ச சாமானியம் ஏத்த பசுபி நரணம் தர்மோ ஈ தேசம் அதிக விசேஷோ தர்மேன ஈன பசுபி சாமானா. அதாவது ஆஹார நித்திர பய மைத்துனம் சா அப்படின்னா, நம்மளும் சாப்பிடுறோம், மிருகமும் சாப்பிடுது. நம்மளும் தூங்குறோம், மிருகமும் தூங்குது. நம்மளும் சண்டை போடுறோம், தற்காத்துக் கொள்கின்றோம், மிருகமும் தற்காத்துக் கொள்கின்றது. நம்மளும் உடல் உறவு செய்கின்றோம், மிருகங்களும் உடல் உறவு செய்கின்றோம். இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கிடையாது. 4 ஒன்றுதான். மிருகம் செய்யறது நம்ம செய்யறோம், நம்ம செய்யறது மிருகம் செய்யறது. சாமானியம் ஏத்த பசுபே நரானம். அப்ப நாம் மிருகம் மாதிரி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், தர்மோஹி தேசம் அதிக விசேஷம் தர்மேன இன பசுபே சமானா. என்னது, eating, sleeping, sex and defense, these 4 principles are common to both human beings and animal. ரெண்டு விஷயமே மனிதனுக்கும் மிருகத்துக்கும் ஒன்றுதான். The distinction between human life and animal is dharma. மனிதனுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியும், ஆனா மிருகத்துக்கு தர்மம் என்னன்னு தெரியாது. Human have the ability to inquire who am I. நான் யாருன்னு கேள்வி கேட்கக்கூடிய அந்த அறிவு மனிதனுக்கு இருக்கின்றது. கடவுள் யாரு என்று கேள்வி கேட்கக்கூடிய அறிவு மனிதனுக்கு இருக்கின்றது. நான் ஏன் இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு கேள்வி கேட்கக்கூடிய அறிவு மனிதனுக்கு இருக்கு. நான் ஏன் துன்பப்படுகின்றேன், அந்த கேள்வி கேட்பதற்கு மனிதனுக்கு அறிவு இருக்கின்றது. ஆனா மிருகத்திற்கு அந்த அறிவு கிடையாது. மாதிரி
நம்ம அந்த கேள்வி இருக்கணும். அதுதான் வந்து கேள்வியுடையவர்கள் ஆகியோர் பகவானை வழிபடுகின்றனர். நமக்குள்ள அந்த கேள்வி இல்லைன்னு வச்சுக்கிட்டேன், அங்க அந்த 4 கால்கள் கொண்ட மிருகங்கள் என்ன செய்யுதோ அதை தான் நம்ம செய்வோம். வித்தியாசம் எதுவுமே கிடையாது. வித்தியாசம் எதுவுமே கிடையாது. தீய வழிகளில் முன்னேறி செல்லும் மற்றவர்கள் உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களாக இருப்பினும் அவர்கள் மாயா சக்தியால் வழி நடத்தப்படுகின்றனர் என்பதால் அவர்களால் பகவானை அணுக முடியாது. யாருக்கு? கெட்டவர்களுக்கு. கெட்டவங்களுக்கு இந்த உடலை சார்ந்து தேர்ந்தெடுத்து எப்படி உடலை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள, அவங்களாம் பகவான் வரமாட்டாங்க. ஏன்னா அவர்களை மாயா சக்தி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே புண்ணியவான்களுக்கு ஏதேனும் துன்பம் விளைவுமானால் அவர்கள் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடை தவிர வேறு வழி இல்லை. யாரு சொல்றாரு? புண்ணியவான்கள். நம்மளாம் புண்ணியம் பண்ணுவோங்க. அதனால்தான் பகவத்கீதை பாகவதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதன் மூலியமாவது பகவானுடைய திருப்பாதத்தை பிடித்துக் கொண்டு, ஆச்சாரியர்களுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு சேவை செய்து கொண்டு இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு. அப்ப நமக்கு யாரு கதி? பகவான் தான் கதி. நமக்கு வேற வழி இல்லை. பகவான் தான். எப்பொழுதும் பகவானின் தாமரை பாதங்களை நினைத்துக் கொண்டு இருப்பதென்பது பிறவி சக்கரத்திலிருந்து விடுவிப்பதற்கு தயாராவதை குறிப்பதாகும். அப்ப எப்பயுமே பகவானுடைய திருப்பாதத்தை நினைத்துக் கொண்டு இருப்பது, அவருக்கு எப்படி சேவை செய்யணும், என்ன செய்யணும், அவருக்கு என்ன செஞ்சா பிடிக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, நான் வந்து விநாயகர் பக்தன், நான் முருக பக்தன், நான் அம்பாள் பக்தன், நான் கிருஷ்ண பக்தன், அப்படி இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா செய்யறதெல்லாம் பாருங்க, பேசுற பேச்செல்லாம் பாருங்க, அவங்க சொன்னதுக்கும் அவர்கள் நடத்தையிலும் பாருங்க நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனா இந்த பக்தன், அந்த பக்தன், இந்த சாமி பக்தன், அது நம்மளுடைய ஒரே நோக்கம் பகவானின் தாமரை பாதத்துல சரணடைவது. அதற்காக தான் நம்ம பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம தயாராகி இருக்கின்றோம். ஆகவே பெயரளவேயான துன்பங்கள் விளைந்த போதிலும் அவை வரவேற்கப்படுகின்றன. ஏனெனில் பகவானை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு அவை நமக்கு வாய்ப்பை அளிக்கின்றன. இதன் பொருள் முக்தியாகும். இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கோம். கீர்த்தனை கேட்டுக்கிட்டு பகவானுடைய கதைகளை கேட்டுக்கிட்டு காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கோம். உடனே ஒரு கட்டு என்ன பண்ணுவோம்? பகவானே ரொம்ப நன்றி, கை வெட்டிடுச்சு அப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. மறுபடியும் எனக்கு அந்த வெட்டு வேணும் கிருஷ்ணா, இந்த கைட்டு இந்த விரல வெட்டிடுச்சு, எனக்கு அடுத்த வரத்துல வெட்டணும் அப்படின்னு யாராவது வேண்டுறீங்களா? கிடையாது. ஏன்னா இந்த விரல்ல பட்ட துன்பத்தையே நம்மளால ஜீரணிக்க முடியல. ஆனா குந்திமாரணி வேண்டாங்க, கஷ்டத்தை கொடு கொடு, அப்படி நீ கொடுக்கதான் நான் உன்னை பத்தி நினைக்க முடியும். அப்படி நான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து நான் விடுபட முடியும் அப்படின்னு போயிடுறாங்க. அந்த மனநிலை பாருங்களேன், அவர்களுக்கு இருக்கின்ற மனநிலையும் நமக்கு இருக்கின்ற மனநிலையும் ஏறி வச்சாலும் எட்டாது. இதன் பொருள் முக்தி. இதன் பொருள் முக்தி. அறியாமை கடலை கடப்பதற்கு மிகவும் பொருந்தமானதென்று ஏற்றுக்கொள்ளப்படும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைந்தவர்களால் கன்றின் குளம்படி தேக்கத்திலிருந்து நீரை சுலபமாக தாண்டி விடுவதை போல் சுலபமாக முக்தி பெற முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 10வது ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயத்துல 58வது ஸ்லோகத்துல. யாராவது வச்சிருக்கீங்களா 10வது காண்ட புத்தகம்? 14வது அத்தியாயத்துல 58வது ஸ்லோகத்துல சமஸ்கிருத ஏ பாத பல்லவ பிளவம் மகத் பதம் புத்திய யசோ முராரி பவாம்புதி மத்ஸ்த பதம் பரம் பதம்
பதம் பதம் நாற்பதம் நாதேசம். சோ வத்ச பதம் அப்படின்னா கன்று குட்டி. சோ அந்த கன்று குட்டியோட பாதம் பட்ட அந்த அதோடைய அதோடைய பாதம் பற்ற அந்த குழம்பு எப்படி இருக்குனாக்கா சின்னதா இருக்கணும். அதை சுலபமாக நம்ம தாண்டி விடுவோம். அதே போலவே சுலபமாக முக்தி பெறவும் முடியும். எப்படி? பகவானிடம் சரணடைவதா இருந்தால் இந்த பௌதிக இந்த அறியாமை, இந்த பௌதிக கடலை கடப்பது மிகவும் கடினம். ஆனா பகவானிடம் சரணடைந்தோம் என்றால் கன்று குட்டியோட அந்த பாதத்தினுடைய குழம்பு எவ்வளவு சின்னதாக இருக்கின்றதோ அம்மாதிரி நாம் எளிமையாக கடந்து விடுவோம். இத்தகைய நபர்கள் பகவானின் உலகில் வசிக்கும் தகுதி பெற்றவர்களாவர். ஒவ்வொரு அடியிலும் ஆபத்தில் நிறைந்ததாக உள்ள இந்த இடத்தினால் அவர்கள் அடையக்கூடிய நன்மை எதுவும் இல்லை. சொன்ன மாதிரி பதம் பதம் நாற்பதம் நாதேசம். ஒவ்வொரு படியும் நமக்கு ஆபத்து இருக்கு. சொல்லலாம், பிரபு நான் வீட்டுள்ளதான் இருக்கேன், நான் வீட்டுள்ளதான் நடந்து போறேன் பிரபு, எனக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ரோட்லயா போறேன் காடி என்னை இடிச்சுட்டு போறதுக்கு, நான் ரோட்ல நடந்தா போறேன் மோட்டர் என்னை இடிக்கிறதுக்கு, பஸ் என் மேல ஏறதுக்கு, நான் வீட்டுள்ளதானே நடக்கிறேன், எனக்கு எப்படி ஆபத்து அப்படின்ட்டு. பாகவத புராணம் சொல்லுது, நீங்க வீட்டுள்ளுக்கு நடந்தாலும் உங்களுக்கு ஆபத்து. ஒவ்வொரு படியும் நமக்கு ஆபத்து. ஆபத்து என்பது மரணம் எங்க வேண்டுமானாலும் வரலாம். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு அடியிலும் ஆபத்தில் நிறைந்ததாக உள்ள இந்த இடத்தினால் அவர்கள் அடையக்கூடிய நன்மை எதுவுமே இல்லை. இந்த நன்மை நமக்கு இங்க இல்லை. ஏன்னா இந்த கலியுகத்துக்கு தன்மை அந்த மாதிரி இருக்கு. இன்னும் அடுத்து பாருங்க, இந்த ஜட உலகம் துன்பங்கள் நிறைந்த ஆபத்தான இடம் என்று பகவத்கீதையில் பகவான் உறுதி செய்கிறார். ஜட உலகம் ஆபத்தானது, இது துன்பங்கள் நிறைந்த இடம் என்பதை அறியாத தாழ்ந்த புத்தியுள்ளவர்கள் அத்துன்பங்களுடன் பொருந்தக்கூடிய திட்டங்களை தீட்டுகின்றனர். துக்கானு தோஷம், துக்கங்கள் நிறைந்தது. அது பாகவத புராணமும் அழகா சொல்லப்படுது. பிராயேன அல்பாயுஷ சம்பிய கலவ் அஸ்மின் யுகேஜன மந்த சுமந்த மதையோர் மந்த பாக்கு உபார்ந்துட்ட. சண்டை சச்சரவுகள், ஆபத்து, அல்பாயுசு எல்லாமே நிறைந்த இடம். அப்ப இந்த துன்பங்கள் நிறைந்த இடம் என்பதை அறியாத தாழ்ந்த புத்தி உள்ளவர்கள் அத்துன்பங்களுடன் பொருந்தக்கூடிய திட்டங்களை தீட்டுகின்றன. இங்கு ஏற்கனவே துன்பம் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இருந்தாலும் என்ன சொல்றாரு, அத்துன்பங்களுடன் பொருந்தக்கூடிய பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனையா என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு பொருந்தக்கூடிய திட்டங்களை தீட்டுகின்றன. இது கொடூரமான விஷயம். துன்பம் சிறிதும் இல்லாததும் ஆனந்தம் நிறைந்ததுமான பகவானின் வசிப்பிடப்பட்ட தகவலை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சோ பகவான் லோகம் பாத்தீங்கன்னா ஆனந்தமயமானது, சிறிதும் துன்பம் இல்லாதது. அந்த மாதிரி விஷயத்தை அவர்கள் அறிவது கிடையாது. ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கு என்ன பண்றோம், அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இந்த பௌதிக துன்பங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக நிகழத்தான் போகின்றன. எனவே இவற்றால் கலக்கமடையாமல் இருப்பது நிதான புத்தி உள்ளவர்களின் கடமையாகும். இங்க பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த கலியுகத்தின் தன்மை இப்படித்தான் இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா இங்க நல்ல குணமும் ஒண்ணு இருக்கு. என்ன குணம் இருக்கு இங்க? நல்ல குணம் யாருக்கு தெரியும்? இங்க நல்ல ஒரு குணம் இருக்கு. பாகவத புராணம் சொல்கின்றது. இந்த கலியுகத்துல நல்ல ஒரு குணம் இருக்காம். ஹரே கிருஷ்ணா. பக்தி செலுத்துறதா பிரபு? பக்தி செய்யறது பகவானின் நாமத்தை சொல்வதற்கு உகந்த இடமாக இருக்கின்றது.
कले दोष निदेराज अस्ति एक और महान गुना कीर्तन एव कृष्णस्य मुक्त संग பராமரஜே. இந்த கலியுகம் பல தோஷங்கள் உடையது. இருந்தாலும் இந்த கலியுகத்திற்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு தன்மை இருக்கிறது. பகவானுடைய திருநாம மந்திரத்தை உச்சாரணம் செய்வது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தவிர்க்கப்பட முடியாத எல்லா வகையான துரதிருஷ்டங்களையும் அனுபவிக்கும் ஒருவன் ஆன்மீக தன்னுணர்வில் முன்னேற முயல வேண்டும். அதுவே மனித வாழ்வின் நோக்கமாகும். நம்ம நோக்கம் ஒன்றுதான், பக்தியில முன்னேற வேண்டும். பகவானுக்கு தொண்டு செய்து பகவான் லோகத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான். எனக்கு பல பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை பாக்குறதுக்கு நம்ம இங்க வரல. நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க பல பிரச்சனை இருக்கு. அந்த பல பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு நம்ம இங்க வரல. ஏன்னா நமக்கு முன்னாடி முதலே பல பிரச்சனைகளுக்கு வந்துட்டோம். நம்ம போய் அடுத்த முதல்ல அழுக்கு ஒட்டிக்கிட்டு நம்ம பாக்குறதுக்காக இங்க வரல. நம்மளோட பிரச்சனையை முடிச்சுட்டு இங்கேருந்து போறதுக்கு தான் நம்ம வழிய பார்க்கணும். ஆன்மீகமான ஆத்மா எல்லா பௌதிக துன்பங்களுக்கும் மேற்பட்டதாகும். எனவே பேரளவேயான இத்துன்பங்களை பொய்யானவை என்று அழைக்கப்படுகின்றன. சோ ஆன்மீகமான ஆத்மா, நம்ம உண்மையான ஆத்மா பெயரளவே ஆன்மீகம் ஆத்மா எல்லா பௌதிக துன்பங்களுக்கும் மேற்பட்டதாகும். இது ஆன்மீகமானது. ஆத்மா ஆன்மீகமானது, நித்தியமானது, சுதந்திரமானது, அறிவுமயமானது. அந்த ஆத்மா பௌதிக துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. ஆனா இந்த உடலை எடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம்? பல பிரச்சனையோட இருக்கிறோம். அது நமக்கு தெரியுது. ஆனா இங்கிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய நம்ம முன் வர வேண்டும். எனவே பேரளவையான என் துன்பங்கள் பொய்யானது என்று அழைக்கப்படுகின்றது. பொய் தான். வரும் போவும். கிருஷ்ணன் அழகா கீதை சொல்கின்றார் அர்ஜுன இடத்துல, மாத்ரா பிரஸ்தாத்து கௌந்தேயா சீதோசன சுக்க துக்கதா ஆகமா பாயினோ நித்யா தம் பிதிக்ஷஸ்வ பாரதா. 2:14 வச்சிருக்கீங்களா? பகவத்கீதைய யாரா வச்சிருக்கீங்களா? 2வது அத்தியாயம் 14 துவக்கத்துல பகவான் கிருஷ்ணா சொல்றார், மாத்ரா பிரஸ்தாத்து கௌந்தேயா. வச்சிருக்கீங்களா? இல்ல நானும் படிக்கணுமா? படிச்சிருவோம். பகவத்கீதையும் பாகவதம் எப்பவுமே கையில பக்கத்துல வச்சிருக்கீங்க. அப்படிங்கிற அளவுக்கு பிரபு படிங்க. 2:14 என்ன சொல்றாரு? 14 ஆமா, நான் படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா படிங்க. ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. குந்தியின் மகனே, இன்பத் துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதைப் போன்றதாகும். புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரத குல தோன்றலே இவற்றில் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ரொம்ப நன்றி மத்தங்க. சொல்றார், இவற்றால் பாதிக்கப்படாமல் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இது வரும். எப்படி? கோடையும் குளிரும் மாறி மாறி வருவது போலவே இன்பமும் துன்பமும் அது நிலையற்றதாக இருக்கின்றது. அப்படி நிலையற்றதாக இருக்கின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்? இதுதான் நிலையா இருக்குன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கின்றோம். இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் பார்ப்பேன், சில பேர் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பேன். நிறைய பேர் பேசுறாங்க. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறு பிரச்சனைனாக்கா உடனே ஒரு ஸ்டேட்டஸ், வேற ஆளு பேசின ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க. நான் நம்பி ஏமாத்திட்டேன், அதை பண்ணி ஏமாத்திட்டேன், உங்களதான் காத்திருந்தேன், அது வாக்கம் இது வாக்கம். அதெல்லாம் எதுக்குதான் ஷேர் பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் குடும்பத்துல போவும் வரும் 3வது மனுஷனை கொண்டு குடும்பத்துல சொருவி இன்னும் அந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க. ஏன்? பகவத்கீதை படிக்கிறது இல்லை.
அழகா சொல்றாரு, குந்தியின் மகனே இன்ப துன்பங்கள் நிலையற்ற தோற்றம், நிலையற்ற, இது டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. அந்த நிலையற்ற தோற்றத்தை வரும் போகும். அப்ப இத நம்ம என்ன பண்றாரு, இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கற்றுக்கொள், பொறுத்து கொள்ள கற்றுக்கொள் அப்படின்றாரு. கத்துக்கொள்ள நம்ம இதெல்லாம், அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றார், எனவே பெயரளவே யான இன்ப துன்பங்கள் பொய்யானவை என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு புலி தன்னை விழுங்குவதைப் போலவும் இத்துன்பத்தினால் தான் கதறி அழுவதைப் போலவும் ஒருவன் கனவு காண்கிறான். உண்மையில் அங்கு புலியும் இல்லை, துன்பமும் இல்லை, அது வெறும் கனவு மட்டுமே ஆகும். கனவுல ஒரு புலி நம்மள கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு, அதுக்கு போய் அழுது என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? கனவுன்னு தெரிந்த பிறகு அதுக்கு அழுது என்ன இருக்கு? ஏன்னா அது கனவு, அது நிரந்தரமானது அல்ல. உண்மையில் அங்கு புலியும் இல்லை, துன்பமும் இல்லை, அது வெறும் கனவு மட்டுமே ஆகும். அதே போலவே வாழ்வின் எல்லா துன்பங்களும் கனவுகள் மட்டுமே என்று கூறப்படுகிறது. நமக்கு பல கஷ்டங்கள் வரலாம், அது எல்லாமே வாழ்வின் எல்லா துன்பங்களும் கனவுகள் மட்டுமே என்று கூறப்படுகிறது. கனவுகள் மட்டுமே என்று கூறப்பட, கனவு மாதிரி நம்ம சிறு வயசு குழந்தையா இருக்கக்குள்ள பிரச்சனை நமக்கு வந்தது. என்ன பிரச்சனை? நம்ம பொருள் வேற ஆள் எடுத்துக்கிட்டா அழுவும், இப்பயும் அழுவும். என்னது? நம்ம பொருள் வேற ஆள் எடுத்துக்கிட்டா அழுவும். ஏன்? அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணல. என்ன தீர்வு? இது நம்மளுடையது கிடையாது. அறியாத வயசில் நம்மளோட நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தோம். வீட்டுல பிள்ளைகளோட விளையாடுக்குள்ள பாருங்களேன், வீட்டுல உங்களுக்கு எல்லாம் பேர பேத்தி எல்லாம் இருப்பாங்க. அது விளையாடுக்குள்ள ஒரு பேர பிள்ளை ஒரு ஜாமான் எடுத்துக்கிச்சுனாக்கா அது அழுவும், என்னோட ஜாமான் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு. அது அறியாமையில அழுதுது. ஆனா இன்ன வரைக்கும் அதே அழுவுதான். ஓ, என் ஜாமான் எடுத்துக்கிட்டான், என் சொத்தையும் எடுத்துக்கிட்டான், என் தங்கத்தையும் எடுத்துக்கிட்டான், என் பவுன் எடுத்துக்கிட்டான், பணம் காசு எடுத்துக்கிட்டான், அழுகும். ஏன்? உண்மையான விஷயம் தெரியல, இது நிலையானது அல்ல, இது வரும் போகும் அப்படின்ட்டு அந்த உணர்வு இன்ன வரைக்கும் நமக்கு வரல. வந்துருச்சுனாக்கா பரவாயில்ல, எடுத்துட்டு போட்டோம். நான் ஏதோ போன பிரிவில் அவனுக்கு கடன் பட்டிருக்கேன் போல இருக்கு, எடுத்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். அந்த நிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றார், கிருஷ்ணன் சொல்றார், பொறுத்து கற்றுக்கொள், பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். சரிங்களா? அதே போலவே வாழ்வின் எல்லா துன்பங்களும் கனவுகள் மட்டுமே என்று கூறப்படுகிறது. பக்தி துணியின் மூலமாக பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கு போதுமான அதிர்ஷ்டசாலியாக ஒருவர் இருப்பாரானால் அது மிகப்பெரிய லாபமாகும். பெரிய பணக்காரங்க நம்பலாம், பெரிய பணக்காரங்க காசுல கிடையாது, காசுனால நம்ம பணக்காரன் கிடையாது. அழகா சொல்றாங்க, பக்தி தொண்டின் மூலமாக பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கு போதுமான அதிர்ஷ்டசாலியாக ஒருவர் இருப்பாரானால் அது மிகப்பெரிய லாபம். அதிர்ஷ்டசாலி நம்பலாம், பெரிய அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டசாலினால நமக்கு பெரிய லாபத்தோட இருக்கும், பெரிய பணக்காரனா இருக்கும். பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் பத்திங்களா? அதுவே இந்த உடலுக்கு கிடைச்ச பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த உடலை வெறுமனே வீணாக்காம, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகாம, மதுபானத்தையும் மதுவையும் தேவையில்லாம எடுத்துக்கொள்ளாம, இந்த உடலை பகவானுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வதற்காக இவ்வளவு நேரம் 9 மணி மேல ஆகி உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா? நம்ம தாங்க உண்மையிலே பெரிய கொடுத்து வச்சுக்க புத்திசாலி, அதே சமயத்துல அதிர்ஷ்டசாலியும், அதே சமயத்துல மிகப்பெரிய லாபம், பெரிய பணக்காரங்க. ஆனா பணம் தான் கிடையாது, ஆனா பகவானோட சம்பந்தம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் முக்கியமானது. 9 வகையான பக்தி தொண்டுகளில் ஏதேனும் ஒன்றினால் பகவானுடன் தொடர்பு கொண்டு இருப்பதானது பகவானை நோக்கி செல்லும்படி முன்னோக்கி வைக்கப்படும் ஓரடி ஆகும். 9 வகையான பக்தி தொண்டு இருக்கு.
நவநீத பக்தி சொல்லுவாங்க. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், வந்தனம், பாத சேவனம், அர்ச்சனம், சாக்கியம், தாசியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9ல ஏதாவது ஒன்று நீங்க கடைபிடிச்சுக்கலாலே போதும். அழகா சொல்றா, பகவானை நோக்கி செல்லும் வழியில் முன்னோக்கி வைக்கப்படும் ஓரடியாகும். பகவானிடத்துல நெருங்குவதற்கு நீங்க செய்கின்ற முயற்சியில ஒரு அடி முன்னுக்கு வைக்கிறீங்க என்ற அர்த்தம். இன்றைய பாருங்க எவ்வளவு அழகா புத்தி மகாராணி பிரார்த்தனை பண்றாங்க, எனக்கு கஷ்டத்தை கொடு கிருஷ்ணா. ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணா இப்ப துவாரகை கிளம்புறாரு. குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்றாங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை மறுபடியும் கொடு. அப்பதான் நான் உன்னை நினைக்க முடியும். உன்னை நினைக்கிறதுனால பிறப்பு இறப்பு இந்த சக்கரத்துல நான் விடுபட முடியும் கிருஷ்ணா. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கேன். குந்தி மகாராணுடைய பிரார்த்தனைகளை நம்ம காது கொடுத்து கேட்கணும். அவருடைய பிரார்த்தனை நம்மளுடைய பிரார்த்தனையாக இருந்து பகவானிடம் நம்ம கேட்கணும். அப்பதான் உள்ளுக்கு பக்தி வரும். ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் கேள்விகள் இருக்கா இந்த தலைப்பை ஒட்டி? ஓகே, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கேள்விகள் என்றால் நாம் இத்துடன் நம்ம